Hey guys, welcome back to New Tech Tamil. So நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனல்ல வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டு. ஸோ என்னடா அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. ஸோ நம்மள்ட்ட ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் இருந்துச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடலாம். அண்ட் அதோட ஃபுல் ரிவ்யூவும் போடலாம். ஸோ ஒரு பட்ஜெட் லெவல்ல லோ ப்ரைஸ்ல உள்ள ஒரு ஒயர்லெஸ் மவுஸ். ஸோ இந்த ஒரு மவுஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த ஒரு வீடியோவை. ஸோ சூப்பரான ஒரு ஒயர்லெஸ் மவுஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மவுஸ் வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ். ஸோ இந்த ஒரு மவுஸ் தான். ஸோ நம்ம இந்த மவுஸ் வாங்கியாச்சு. இந்த மவுஸை வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் வாங்கிக்கோங்க. இந்த ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு பட்ஜெட், அதாவது எனக்கு காஸ்ட் அதிகமாக போட்டு ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே கம்மியான விலையில வந்து நம்ம வந்து இந்த ஒரு மவுஸ் வந்து வாங்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க போய் வாங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ். ஸோ ஜெப்ரானிக்ஸ்லேருந்து தான் இந்த ஒரு மவுஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது பின்னாடி வந்து இதோட ஃபுல் டீட்டெயிலுமே போட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க. நான் ஃபோட்டோவில் வந்து கிளியர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பேக்கேஜ் எல்லாம் நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு பேக்கேஜ் தான் இது. அந்தளவுக்கு வந்து கேமிங் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு மவுஸ் தான், ஓகேவா? ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்படிதான் கொடுத்துருக்காங்க மவுஸு. ஸோ இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, பாக்ஸ் வந்து கீழே வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மவுஸ் வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னா கீழேருந்து கையை கொடுத்து எடுத்தோம்னா மவுஸ் வந்து கையோட தனியாக வந்துட்டு, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மவுஸில் வந்து கரெக்டாக பாருங்கள். ஒரு காம்பேக்ட் ஒரு மவுஸ், ஒரு கைக்கு அடக்கமான ஒரு மவுஸ் இது. பார்த்தாலே தெரியுதுல, ரொம்பவே கைக்கு அடக்கமான ஒரு மவுஸுங்க இது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ எப்படின்னா இதோட கீழே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான ஒரு நல்ல குவாலிட்டி தான் நினைக்கிறேன். இது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஸ்வைப் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து எதுலனா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் என்னடா இதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை விட்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை வந்து கேமிங் பர்பஸ், அதாவது வந்து பிசியில் கேம் விளாட்றவங்க, மொபைலில் ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்றவங்க, பப்ஜி கேம் விளாட்றவங்க, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் வந்து ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்குன்னா வந்து இது பர்ஃபெக்டாக வந்து சூட்டபுள் ஆகும், கரெக்டாக, ஓகேவா? ஸோ இது வந்து பின்னாடி வந்து பேட்டரி போடுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து பேட்டரி, அதாவது வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு ரிமோட்டுக்குன்னா போடுவோம்ல, 1.5 வால்ட் ஒரு பேட்டரி. ஸோ அந்த பேட்டரியை வந்து இந்த இடத்துல வந்து போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த பேட்டரியை போட்ட பிறகு இந்த இடத்துல வந்து ஒரு சிப் இருக்குது. ஸோ இந்த சிப்பை வந்து நான் வந்து இப்போ கழட்டுறேன். ஸோ இந்த சிப்பை வந்து நம்ம கைக்கு கொஞ்சம் போல் சின்னதாக இருக்கும். ஸோ பார்த்து அழகாக வந்து இந்த சிப்பை வந்து கழட்டுங்க. உங்களுக்கு வந்து கையோடு வந்துடும். கொஞ்சம் போல் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ மெதுவாக அந்த கழட்டுங்க இதை. ஸோ ஒரு வழியாக வந்து இதை வந்து கழட்டியாச்சு இந்த சிப்பை. கொஞ்சம் போல் கஷ்டமாக இருக்குது இந்த சிப்பு உள்ளே உள்ளேருந்து வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த சிப்பு தான் இந்த ஒரு சின்ன ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்குல்ல, இந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேட்டரி போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லேப்டாப்போட கனெக்ட் ஆயிரும் இந்த பென்ட்ரைவ். இது வந்து லேப்டாப்பில் போடுறது ஆர் கம்ப்யூட்டரில் போட்டுங்க, இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு இதை வந்து மேலே இருக்குல்ல ஆன் பட்டன், ஸோ இந்த ஆன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மவுஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும், ஓகேவா? ஸோ எப்படி வந்து நான் இப்போ வந்து லேப்டாப்பில் மாட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு சிப்பை வந்து என்னோட லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ
அவ்வளோதான். இதோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துட்டீங்க. ஒரு காம்பேக்ட்டான ஒரு வயர்லெஸ் மவுஸ் அப்படின்னா, லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து வாங்கலாம். ஸோ ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தேவைப்படுறவங்க போய் ஆன்லைன்ல போய் வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு ஆன்லைன்ல வாங்க முடியாது. எனக்கு அர்ஜென்ட்டா இன்னைக்கே வேணும் அப்படின்னா, ஆஃப்லைன்ல போய் வாங்குங்க. ஆஃப்லைன்ல கொஞ்சம் போல வந்து காசு கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ ஆஃப்லைன்ல வாங்கும்போது வந்து காசு கம்மி. ஆன்லைன்ல வாங்கும்போது ஒரு ரூ. 50 எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் இதோட டிஃபரன்ஸ். இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூவும் இந்த ஒரு வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.